நான் இப்போ 7ஆம் தேதி மாதத்துக்கு போயிட்டு முந்தானம் தான் வந்தேன். அங்கே தான் திருக்குறள் என்னுடைய நூல் இறைநூல் அங்கே வெளியிடப்பட்டது. அங்கே ஒரு 300 தமிழர்கள் வேட்டி கட்டிய தமிழர்கள் கூட அவருடைய குடும்பத்தோடு வந்து பொங்கலை கொண்டாடினார்கள். பிரிஸ்பன் நகரில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் 2-3 தமிழ் சங்கங்களில் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைச்சி அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன். நேற்று தான் வந்தேன். இப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தினுடைய தலைமை பயிற்றுநராக இருக்கிறேன். 30 வாரங்கள் அரசாங்கம் சனிக்கிழமை தோறும் பிள்ளைகளுக்கு திருக்குறளை நடத்த சொல்லி அதில் அக்கறை உள்ள பெற்றோர்கள் அறிவார்ந்த பிள்ளைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு நம்ம திருவண்ணாமலையில் சண்முகா தொழிற்சாலை நடக்கிற பிள்ளைகள் தான் 260 பிள்ளைகள் பெயர் கொடுத்து ஏறக்குறைய 170 பிள்ளைகள் தவறாமல் ஒவ்வொரு சனிக்கிழமும் வந்து கொண்டிருக்கிறார். நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய தமிழினத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய திருக்குறளை மட்டும் அந்த பிள்ளைகள் பள்ளி பருவத்திலே இருந்து அடுத்தது கல்லூரிக்கு செல்லும் பொருளாக அந்த பிள்ளைகள் அந்த திருக்குறளை முழுமையாக கற்று தெளிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதுக்காக அரசாங்கம் 3 லட்சம் ரூபாயை நம்ம மாவட்டத்திலே செலவு செய்கிறோம். இதையெல்லாம் பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்றேன். நம்முடைய திருவண்ணாமலையில் நடக்கிற சண்முகா தொழிற்சாலை பள்ளியில் நடக்கிற வகுப்புக்கு 4 வட்டங்களை சேர்ந்த, அதாவது கண்ணாப்பூர், திருவண்ணாமலை, செங்கம், சந்தராம்பட்டு, இங்கே ராஜநாங்கல் பள்ளியிலிருந்து 10 பிள்ளைகள் வருகிறார்கள். கண்ணாத்தூர் பள்ளியிலிருந்து 10 பிள்ளைகள் வருகிறார்கள். 13 வாரங்கள் உண்டானத்தோடு முடியுது. காலம் இன்னும் இருக்கிறது. உங்கள் பள்ளியில் இருந்து கூட நல்ல பிள்ளைகள் ஒரு 10 பிள்ளைகள் சனிக்கிழமை தோறும் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் 1300 திருக்குறளையும் பயின்று சமூக லட்சியத்துறையிலே 15,000 ரூபாயை பெறுவதற்கு தகுதி அடைவார்கள். அதே போல முதல்வர் கையால ஒரு சான்று கிடைக்கும். அந்த திருக்குறளை முழுமையாக படித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குடிமை பணி தேர்வு, அதாவது IAS என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வை எழுதும்போது கூட உங்களுக்கு 40 மதிப்பெண் கிடைக்கும். அதனால நீங்கள் போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, நான் சொல்வதெல்லாம் 6ஆம் வகுப்பு படிக்கிறாயா, புத்தகங்களை எல்லாம் அறிக்கையை போட்டு மேலே திருக்குறள் புத்தகத்தை வை. 12ஆம் வகுப்பு படிக்கிறாயா, புத்தகங்களை எல்லாம் மறுத்துவிட்டு மேலே திருக்குறள் புத்தகத்தை வை. அதே மாதிரி MBBS படிக்கிறாயா, புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைத்துவிட்டு மேலே திருக்குறளை வை என்று சொல்லி முதலிலே எடுத்ததுமே ஒரு 10 அதிகாரத்தை படித்துவிட்டு நீங்கள் தூங்கி சென்றீர்கள் என்று சொன்னால் தூக்கம் நன்றாக வரும், நன்றாக உங்களுடைய மூளை வேலை செய்யும், நன்றாக நினைவாற்றல் வளரும் என்று சொல்லி நான் இப்பொழுது சந்திராம்பட்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் போது அப்படி பார்த்தோன்னே சரி இதை தாண்ட முடியல. ஏன்னா அந்த மரங்களை எல்லாம் நடும்போது நான் வந்தேன். அந்த வகையில் ஐயா அவர்கள் என்னை கண்டுபிடித்து விட்டார்கள். அப்படியே இருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு புகைப்படம் எடுத்து விட்டு செல்லலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொண்டு விடைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வண்டி போகும்போது அதை எடுத்து 2வது பெருமை கிடையாது, கொசு கிடையாது, பிச்சைக்காரன் கிடையாது. போய் நான் கடைசியாக என்னை அழைத்த டாக்டர் பார்த்து கேட்டேன், ஐயா அது நிற்கிறது பாருங்க, நான் போலீஸ் வண்டி அப்படின்னு சொன்னார். ஆனால் உடையில் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய நகரம், அவ்வளோ பெரிய பண்பாடு, குப்பை கிடையாதுங்க, குப்பை கிடையாது. நான் கூட திருவண்ணாமலையில் தான் வசிக்கிறேன். ஒரு நாளைக்கு
நாளைக்கு 1,00,000 பேர் வந்து போகிறாங்க. அதில் குப்பை பறிக்கிறவங்க அதை சுத்தம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2,000 பேர் 3,000 பேர் வர மாட்டாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே குப்பை அங்கங்கே போட்டுருக்காரு. ஆனால் அங்கே அப்படி இல்லை. நாய்கள் வச்சுருக்காங்க, 2 நாய் 3 நாய் வளர்க்குறாங்க, கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க, கையில் பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் உண்டு, ஆஸ்பத்திரி உண்டு, எதனா ஒன்றா போய் பார்க்குறாங்க. பெரிய கடற்கரை ஓரத்தில் போட்லேயே குடும்பம் நடத்துகிற குடும்பங்கள் தான் இருக்காங்க. அதாவது போட்டு வச்சுருக்காங்க. 2 வீலர் கூட நான் அதிகமாக பார்க்கல, எல்லாமே காரில் தான் போகிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவான மக்கள் இருந்து வந்திருக்காங்க. நம்ம காசை விட டாலர் வச்சுருக்காங்க அதிகமான. நாங்கள் மாலையில் கூட அங்கே போய் பார்த்தோம். ஒரு இடத்துல சாப்பிடும்போது ஒரு 6 பேர் தான் சாப்பிட்டோம். அது நம்ம நாட்டு துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 12,000 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். நம்ம நாட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா அங்கே சரணபவன் உணவகம், ஆசிரியானே தமிழ் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். அந்த மாதிரி அங்கே நம்ம உலகம் பூராக தமிழர்கள் வாழக்கூடிய, தமிழ் பண்பாட்டோடு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூரில் இறங்கி ஒரு 5 மணி நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்னை போய் நான் வண்டியோட போல பண்ணியோட வரேன். ஆனால் அங்கே ஏறும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்றா தமிழர்கள்லாம் வந்தேன். ஐயா நான் உங்களை அந்த டைம் பார்த்தேன், நான் உங்களை இங்கே பார்த்தேன், உங்க பார்த்தேன், நீங்கள் டாக்டர் வீட்டுக்கு தான் வந்தீங்களா, அந்த விழாவுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன், வர முடியாமல் போச்சு. ஆனால் நான் இங்கே பார்த்தேன், ஃபோட்டோ பார்த்தேன். இப்படி தமிழ் உறவுலாம் நீங்கள் எங்கே போனாலும் சரி, மொழி தெரியல, எனக்கு பேச தெரியல, எனக்கு ஆங்கிலம் வரல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் மட்டும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ கண்டிப்பாக அதை நினைச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் நடக்கும். அதுதான் 666வது குறள்ல எண்ணியே எண்ணியாங்கு எழுதுவ எண்ணிய திணியராக இவன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அந்த இலக்கை உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் சேர்க்கும். அதை போல இன்னைக்கு மகளிர் தினம்ங்கிறதால நம்ம முதலாக அறிமுகம் செய்யக்கூடிய நம்முடைய மூல பாட்டி, அம்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவி, அதுக்கப்புறம் பெண்ணு, அதுக்கப்புறம் மருமகள், பேத்தி, இப்படி எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில் ஒன்றுபட்டு வருவாங்க. இதையும் தாண்டி நம்ம படிக்கிற காலத்துல இருந்து கல்லூரியில் படித்தாலும் தெரியாது, முன்னாடி தோழி, கோழன், நண்பன், காதலி, கூடவே இருக்கிற அவங்க நிறைய பேராக எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ன வரைக்கும் நட்பாக இருக்கக்கூடிய ஆண் பெண் உறவுகள். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் பார்க்கும்போது நீங்கள் யார் வந்து உங்கள் கூட நல்லவர்களாக சேர்கிறார்களோ, நீங்கள் யார் கூட சேர்ந்திருக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. இது எந்த மாற்று இருக்கிறது. அதனால தான் நீங்கள் யார்கிட்ட பழகிறீங்களோ, யார்கிட்ட நட்பாக இருக்கிறீர்களோ அதை வச்சு தான் உங்கள் பிள்ளைகளும் சரி, உங்கள் குடும்பமும் சரி, ஊர்லேயும் சரி மரியாதை. அதனால நீங்கள் நட்பு என்ற ஒரு 5 அதிகாரத்தை வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அந்த 5 அதிகாரம் மற்ற எதுக்குமே சொன்னது, நட்புக்கு மட்டும் சொல்லுங்க. பழமை, நட்பு, கூட நட்பு, தீன, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை படிக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன பாருங்க, கற்பெனும் திண்மை உள்ளாங்க. கற்புனா ஒன்றுமே கிடையாது, மன திண்மை மட்டும்தான் சொல்றாரு. கற்புனா ஒன்றுமே கிடையாது. பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக தெரியும். இந்த பாடல் நான் முதல் சொன்னேன். கற்பனா என்ன தெரியுமா? அந்த திடமான மனசு போதும், எங்க வீட்டுக்காரு கொண்டு வர சம்பளம் போதும், எங்க வீட்டுக்காரு கொடுத்திருந்த இன்பம் போதும், எங்க வீட்டுக்காரு சம்பாதிக்கிறது எல்லாமே போதும்ங்கிற ஒரு மனசு இருக்கும் இல்லையா? அதுதான் கற்பு சொல்றது. அதனால நாம் வந்து அறவாழ்க்கை வாழும். இந்த அறவாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொண்டதுக்கு முதல்ல வந்து நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பிள்ளை வளர்ப்புல ரொம்ப கவனமா இருக்கும். ஐயா சொன்னது போல
எனக்கு யாரையுமே தெரியாது. 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் தான் என் கூட இருக்கிற நண்பர்களும் சரி. ஒரு நாளைக்கு 4 லைவ் போவோம். இதை நான் வந்து 25 வருஷமாக செய்கிறேன். அதுக்கு உண்டான பலருக்கு அதுக்கு உண்டான மரியாதை தான் இப்போ தமிழக அரசு கொடுக்குற விருதுகள் எல்லாமே. ஏற்கனவே மறைமலை அடிகளார் எழுதுவாங்க, இப்படி எல்லாமே கிடைப்பது என்று சொன்னால் நாம் இன்னைக்கு செய்கிற வேலைக்கு உண்டான ஊதியம் 10 வருஷம் போட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் மேடைக்கு சொல்கிறோம். இன்னைக்கு நீங்கள் எந்த மேடையில் எந்த வேலை செய்யறீங்களோ அதுக்கு உண்டான ஊதியம் பின்னாடி 10 வருஷம் போட்டு உங்களை சேரும். அதனால் இங்கே இருக்கிற அம்மாக்களாக இருந்தாலும் சரி, பாட்டிமார்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் வர குழந்தைகளை கவனம் செலுத்தினா ஒரே ஒரு வழி என்னன்னா, அந்த பிள்ளைகள் 8ஆம் வகுப்புல 1330 குரலையும் சொல்லிக் கொடுக்கும். அதுக்காக தமிழக அரசு 15,000 ரூபாய் பரிசு தராங்க. முதல்வர் கையாலையோ அல்லது தமிழகத்துறை மந்திரி கையாலையோ அமைச்சர் கையாலையோ பரிசையும் பாராட்டு சான்றிதழையும் தராங்க. அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நட்சத்திர குழந்தைகள் எல்லாருமே எனக்கு மாணவர்கள் தான். புதுப்பாடு பையாம அவங்க அம்மா வண்டி தான் இருப்பாங்க, அவங்க அப்பா துபாயில் வேலை பார்க்குறாரு. மடியிலே உட்கார வச்சு அந்த 10 மாதங்களும் கிளாஸில் உட்கார வச்சு நீராக சொல்லி கொடுத்தாரு. அவன் கிரியேட்டிவிட்டி மைண்டிங்க பக்கத்தில் பொம்மையை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஐயா நான் நினைப்பாரு கூட சொல்லுவாங்க, வேணாம்மா அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும் கம்முனுக்குன்னு சொல்லி அவனை உட்கார வச்சு இவர் வாங்கின அதே மேடையில் அவனை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி ரொம்ப உன்னிப்பாக நடுவர்கள்லாம் அவனுக்கு கேள்வி கேட்டு அப்புறமேட்டு அவங்க வந்து தேர்வு பண்ணாங்க. சின்ன பையன் தமிழ்நாட்டிலே அப்போ சின்ன குழந்தையாக இருக்கு. அதே போல் இலக்கியால மாறின ஐயாவுக்கு தெரியும், இங்கே கூட வந்திருக்காங்க. அந்த பசங்க தான் எல்கேஜி 1330 சொன்ன பசங்க. அதனால் 8ஆம் வகுப்புக்குள்ள என் பேரன் என் பையன் 1ஆவதுலேயே சொன்னான் ரொம்ப பெருமை, 2ஆவதுலேயே சொன்னான் ரொம்ப பெருமை, 3ஆவதுலேயே சொன்னான் ரொம்ப பெருமை, 4ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு தெரியும் 4ஆவதுலேயே சொன்னான் ரொம்ப பெருமை. அது மாதிரி 8 மேலே போனால் படிக்க மாட்டான். இன்னும் கேட்டீங்கன்னா 6க்கு மேலே போனால் படிக்க மாட்டான். அதான் சொல்லுவான். ஏன்னா அதுக்கப்புறம் உடல் மாற்றங்கள்லாம் வந்துடும். அவன் மதிக்கத்தில் பேசுறதில்லை, யாரையும் வந்ததில்லை, அப்படிலாம் இல்லாமல் அவனுக்கு வந்து முதல்ல பேசிக்கணும்னா அந்த திருக்குறளை மட்டும் சொல்லிக்கிட்டீங்கன்னா தமிழ். அவன் அறிவியல் சிந்திப்பான், நம்ம மொழியே சிந்திப்பான், கணக்கு நல்லா போடுவான், ஆங்கிலம் நல்லா பேசுவான், சரித்திரத்தை பற்றி நல்லா சிந்திப்பான். அதே மாதிரி சயின்ஸ் நல்லா தெரியும். எதை எடுத்தாலும் எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் கேட்கணும் காண்பது உடனே என்ன பண்ணுவான், அந்த அறிவு கூட சிந்திப்பான், அந்த பொண்ணு சிந்திக்கும். அதனால முதல்ல என்ன பண்ணுங்க, எல்லாருமே ஒரு நாளைக்கு 50 குரல் கேட்கும் பிள்ளைகளுக்கு உட்காந்து சொல்லிட்டு. அப்படி இல்லை என்று சொன்னால் ஐயா கிட்ட ஏன்னு கேட்டிங்கன்னா இணையம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதை எப்படி பண்ணணுமோ கொண்டு போய் ஒரு 10 மாதத்தில் இல்லைங்கயா என் பையன் ஸ்லோவாக தான் போவான், பரவாயில்ல இன்னொரு 10 மாதம் எடுத்துங்க, 2 வருஷத்தில் அந்த 1330 பொருளையும் பண்ணிடுச்சுன்னா தமிழ் சித்திரையில் காய்கறி போட்டீங்கன்னா அதை ஒப்பிச்சு பிறகு உங்களுக்கு 15,000 ரூபாய் நச்சான்னு கொடுப்பாங்க. ஊரில் ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் விடவே விடாது. இதை நான் அனுபவித்து சொல்கிறேன். ஒரு அப்பா பேசுகிறாரு, ஐயா ரிசல்ட் வந்துச்சு. நான் சொன்னேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டா அப்படின்னு கேட்டேன். கவினி வைத்தா ஸ்கூல் ஃபஸ்ட்டா அப்படின்னு கேட்டேன். எப்படியா தெரியும், இப்போ தான் ரிசல்ட் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை, வந்த நிமிஷமே எனக்கு கால் பண்ணுறாரு. நான் அன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு சொல்லிட்டு வந்த விஷயம் நான் கேட்டிங்கன்னா இந்த தடவை கூட அகிலாமின்னு ஒரு பொண்ணு திருக்குள் ஸ்டூடெண்ட், அவள் தான் அவளுடைய பேனை தான் ஊர் கூட வச்சுருக்காங்க. ஏன் சொல்கிறீங்கன்னா அந்த பசங்களுக்கு நினைவாட்டில் அதிகமாக கூடிடும். அவன் வந்து 10ஆம் வகுப்பில் 4 சங்கம், 12ஆம் வகுப்பில் 4 சங்கம் கொடுப்பான். நீங்கள் நம்பி மேல் படிப்பு இருக்குல்ல, கல்லூரி படிப்பு, அங்கே போனீங்கன்னா அவன் அழகாக உட்காந்து படிச்சுட்டு வருவான். இந்த பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும். ஏன் இதை சொல்ல கேட்டிங்கன்னா இங்கே அரைகுறையாக இருந்துச்சுன்னா அங்கே கிளாஸில் உட்கார மாட்டான், புரியாது, அங்கே நடத்துறதுலாம் புரியாது. நாங்கள் இங்கே வந்து பிடிச்சி உட்காந்து சொல்லி கொடுப்போம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது, படித்தா அவங்க கிடையாது. ஏன்னா அவன் திருப்பி என்னென்னா பண்ணுவான். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, பாடம் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் கல்வி கிளாஸ். அவன் கட்டேசி போடுறான்னா நான் இதுவே தெரியுது. ஆனால் இங்கே நல்லா படிக்கப்போ அங்கே போய் என்ன பண்ணுவான், எப்படியாச்சும் கவர்மெண்ட் வாங்கணும், நல்ல பெரிய உத்தியோகத்து போடணும்னு வச்சுட்டு உட்காந்து படிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்த உடனே அவன்
பண்ணுவான், ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுவான். அது யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் டிஆர்பி ஏதாவது கிளிக் பண்ணி ஆர்டர் வெளியிட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்பயே அந்த விதையை ஊடி சரியாக தண்ணி ஊற்றி சரியாக வளர்த்து நேராக வளர்த்து பூச்சிலாம் கட்டி அதுக்கப்புறம் நல்லா அதுக்கு வேர்லேயே கை வச்சு நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சமுதாயம் உங்கள் கையில் இருக்குது, நல்லா வளரும். அதே மாதிரி ஐயா தான் நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஐயா ஒரே மாதம் தான் போடணும் அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கேன். என்ன ஒன்று ஒரு 7 நாள் தெரியுது. அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள் படித்த திருக்குறள் படிச்சு திருக்குறள் படித்த திருக்குறள் படித்த கலையில் நம்ம தேசிய நிலையம் ஜெயசீல் நிலையம் இப்போ அங்கே மாற்றிட்டாங்க. திருக்குறள் சம்பந்தமான எல்லா இதையும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பெல்லாம் திருக்குறள் டீச்சர்களில் அங்கே இதில் சிலையாண்ட அவருக்கு கூட உற்சவர். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் ஏன் முடிக்கணும். அதனால இந்த குழந்தைகள் எல்லாம் இன்றைய மகளிர் தினத்தினை எல்லாம் தொடக்க வச்சு அவருடைய பிள்ளைகள் அவருடைய அம்மாக்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, ஒரு நாள் கூட இடைநிறுத்தம் பண்ணாம கண்டிப்பாக இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க எப்படி நிலாவை காட்டி பொய் சொல்லி விளையாட வச்சு ஊட்டி அந்த உடம்பை வளர்க்கிறீர்களோ, அது போல ஒரு நாளைக்கு 5 குறை 10 வரல இருக்கு 10 தடவை சொல்லி கொடுப்போம். தூங்க வச்சுங்க. மறுநாள் காலையில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க பையன். மறுநாள் படிங்க. நான் சொல்றது என்னன்னா, முதல்ல 5 அதிகாரம் 5 குரல், 5 அதிகாரம் 5 குரல் படிச்சு போயிட்டே இருக்கு. ஒரு குரல் நீங்க சொல்லுங்க, அடுத்த குரல் அவன் சொல்லுவான். ஒரு குரல் நீங்க சொல்லுங்க, அடுத்த குரல் அவன் சொல்லுவான். மறுநாள் நீங்க 2 படிங்க, அவங்களுக்கு சொல்லுவான். இப்படி எப்படிலாம் படிக்கணுன்றதுலாம் நான் டெக்னிக்காக சொல்லி கொடுத்துருவோம். அதுபோல் ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் 40 நிமிஷம் மட்டும் ஒரு நாளைக்கு அதுக்காக செலவு பண்ணுங்க. கூட உட்காருங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா பாடத்தையும் அவங்க கவர் பண்ணி தருவாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த வேலும் பண்ண தேவை. அதில் இல்லாத கருத்துக்களே கிடையாது, அதில் சொல்லப்படாத விஷயமே கிடையாது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அது படி நடந்தோம்னு சொன்னால் இந்த சமுதாயம் சிறப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை அளித்த என்னுடைய இனிய நண்பரும் ஆசிரியருமான அவர் செய்த பணிகளை எல்லாம் சொன்னார் பாருங்க. அதை நான் அப்படியே வழிமுறையிட்டேன், எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் கூட 1000வது விழாவை ஐயா எங்களுக்கு கலந்துரையாடும் தரவில்லை, எங்களை உட்கார பேசினாங்க. இவர் தான் ஆண்டாள் சிங்கர் பாராட்டு விழா எடுத்தார். நெகிழ்வான தருணம்னா நடுவில் என்ன உட்காரிச்சிட்டாரு. இன்னொன்று பார்த்தா ஒரு 10 காலேஜ் வச்சுக்கிற 4 பேர், இந்த பக்கம் 10 காலேஜ் வச்சுக்கிற 4 பேர். நான் ஒன்றுமே இல்லாத லாவடி தான் உட்காந்துக்கிறேன். ஆனால் எல்லாருடைய அன்பையும் பாராட்டையும் பெற்று இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கும் மதிப்பாக சமமாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளங்கள் அது என்ன சின்ன வயசுலேயே என்ன பார்த்துக்காரு. எங்கள் பசங்களும் சின்னதாக இருக்கும்போது தான் பார்த்துக்காரு. அந்த பிள்ளைகள் இன்னைக்கு எந்த உயரத்தில் இருக்காங்கன்னு அவருக்கும் தெரியும், தெரியும். அதனால் நான் கூட அதுக்காக சொன்னேன், 2 குழந்தை பெண் குழந்தை பெற்றவர்கள் எல்லாரும் பாக்கியசாலிகள். பையன் என்ற கவலை எனக்குலாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கு காரணமாக இருக்குன்னு சொன்னால் அது திருக்குறள் தான். அதனால் ஐயாவுக்கு திருக்குறள் கூட்டமைப்பில் அறக்கட்டளை தலைவராக இருக்கிற ஐயா, அதே போல் அதை நடத்தி கொண்டிருக்கிற வழிநடத்த எங்களால் செய்ய முடியாத பல வேலைகளை செய்து காண்பிப்பதுதான் சமுதாயம். அதனால் அவருடைய விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன். தினமும் பேசக்கூடியவர்கள். நான் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வழியடிச்சு பசங்களுக்கெல்லாம் ஆளுக்கு புது நோட்டு ஒரு 100 ரூபா நோட்டு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் திருப்பி புத்தகம் புதுசு கொடுத்து 320 ரூபா நோட்டு கொடுத்து அதையும் கொடுத்து அதை கேட்டுட்டு மறுநாள் டீச்சர்ஸ்லாம் எங்களுக்கு கேட்டு திருமண வகுப்பில் சொன்னார் பொண்ணு கொடுத்தோம். ஏற்படியா 55 பிள்ளைகளுக்கு 55
டீச்சர்ஸுங்களுக்கெல்லாம் அந்த புத்தகத்தை கொடுத்து அறிமுகம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பல சேவைகளை செய்து கொண்டது ஐயாவை நாம்